சோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி கம் ஆக்ஷன் கலந்த ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ தன்னோட மகளை வந்து ரொம்ப தைரியசாலியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தேனா கத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கராத்தே பள்ளி வச்சு நடத்துறாரு. ஹீரோயினுக்கும் கராத்தே தெரியும். இப்படி ஒரு குடும்பத்துல இவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துறாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்ல இவங்களே எதிர்பார்க்கிறமா ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வருது. இந்த பிரச்சனை இவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போச்சு, இதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு பரபரப்பான திரைக்கதையில சொன்ன படம் தான் இந்த படம். சோ இது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளாஸ்ட். சோ இப்ப ரீசெண்டா நம்ம திரையரங்குல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற இந்த படம். சோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ இந்த படத்துல ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள கண்களை அகல வந்து பார்க்க வச்ச ஒரு படம் தான் இந்த ஆக்ஷன் படம். ஏன்னா பொதுவாகவே ஹீரோ சட்டை போடுறதுல பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா ஹீரோயின்ஸ் வந்து அவங்க மகளும் சண்டை போடுற சீன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. காட்சிப்படுத்துற விதம், பிராக்டிஸ் எடுத்து இந்த படத்துக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பொறுத்தளவுக்கு பெரிய லெவலில் நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் ஆல்ரெடி வந்து கராத்தேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தான் அவரு. இந்த படத்தை பொறுத்தவரை சுபாஷ் வந்து டைரக்டர் நியூ கம்மர். சோ அவரு இந்த படத்தை வந்து படம் மாதிரி எனக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா படுத்திருக்காரு. ஒவ்வொரு கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு கரெக்டா வந்து சிங்க் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா பண்ணியிருக்காரு. சோ பிரதீப் ரங்கநாதனோட உதவியாளர் வேற நான் கேள்விப்பட்டோம். சோ அதை வந்து அந்த பேரையும் காப்பாத்திருக்காரு. அந்த அளவுக்கு படத்தை ரொம்ப தரமான படமாவும் வெளியிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட தவறாம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் இந்த படம். சோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூ நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.